இதை சொல்லுங்கண்ணே டைலாக் குரூப்பில் போடலாம். ஆக்சுவலி காய்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம பாலமலைன்னு சொல்லக்கூடிய ஏரியா. இந்த இடத்துல ஏகப்பட்ட புலி நடமாடம் சிறுத்தைலாம் இருக்குது. ஆனால் இருந்தாலும் நாங்கள் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்ததுக்கு காரணம்னா உங்களுக்கு இந்த இடத்துல எந்த ஒரு புலி ஆபத்து இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் நிரூபிக்க வந்திருக்கிறோம். ஆக்சுவலாக இதை கண்டுபிடிச்சதே பார்த்தீங்கன்னா கேப்ரோஸ் தான். அந்த கேப்ரோஸில் 3 பேர் இங்கே இருக்கும், 2 பேர் செத்து கிடக்கானுங்க, எங்கே இருக்கான்னு தெரியல. ஒருத்தர் வந்து கால் அடிப்பட்ட நிலைமையில நடந்துட்டு இருக்காரு. கால் அடிப்பட்டு கால் ஃபுல்லாக ரத்தமாக இருக்கு. கால் கட்டுங்க. ஷூ போட்டனால ஈஃபில் டவருக்கு வர முடியல. அட்லீஸ்ட் இந்த டவருக்கு வந்துட்டோம். இதுதான் அனகோண்டாவோட வீடு. ஆமாம், இந்த ஓட்டு தெரியுது. இந்த குகையெல்லாம் ரொம்ப ஆபத்தானது, பார்த்துக்கோங்க. கரடி மட்டுமே இருக்கணுமா உள்ள? பட்டர்ஃப்ளை ஏற்றுறோம். ஃபோக்கஸ் பண்ண முடியலடா. காய்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு பெரிய ஒரு மலை. நம்ம யூஐடி காலேஜ் பக்கத்தால் இருக்குது. நாங்கள் 3 பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். இதாக பார்த்துக்கோங்க, பின்னாடி இருக்குது. இதான் மலை. 10-15 கிலோமீட்டர் தாண்டி தான் இந்த மலைக்கு நம்ம வந்திருக்கோம். புலி இருக்கலாம், ஆணை இருக்கலாம், அனகோண்டா இருக்கலாம். நீங்கள் சொல்லுங்கண்ணே. இருக்கலாம். நாங்கள் இன்றைக்கி நைட்டு வந்து இங்கே வந்து சமைச்சு சாப்பிட போகிறோம். இங்கே ஆடெல்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு. அதனால் நாங்கள் ஆடை பிடிச்சி கிரில்ல போட போகிறோம். அங்கே காலேஜ் இருக்குது, காலேஜ் மலை இருக்குது. அங்கேனே இது அது இல்லைடா, ரிட்டர்ன் பண்ணுறது. இதுதான் நம்ம காலேஜ். எவ்வளோ தூரத்தில் இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக இங்கே ஒரு கால் தடத்தை நாங்கள் பார்த்துருக்கோம். இது ஆக்சுவலாக சிறுத்தையோட கால் தடம் மாதிரி தான் இருக்குது. அநேகமாக இந்த மண்ணோடைய ஈரப்பதத்தெல்லாம் பார்த்தோன்னா கண்டிப்பாக சிறுத்தை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்திருக்கோம். அநேகமாக இங்கே அப்போத்திலேருந்து பார்த்துட்டு இருக்கிறத பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலாக இங்கே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க. கண்டிப்பாக எங்களை பார்த்தானே விட மாட்டாங்க. அநேகமாக சிறுத்தை வந்து இந்த மாதிரி இடத்துல தான் அதிகமாக இருக்கும். இதுதான் அந்த இடம், ரொம்ப புதரான இடம், ரொம்ப ஆபத்தான இடத்துல நாங்கள் இருக்கோம். ரொம்ப கஷ்டமான சொல்லப்போனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலாக சாப்பிட்றதுக்கே வழி இல்லாமல் இருக்கோம். நான் இங்கே சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. சாப்பிட்டு 10 நாள் ஆகுது. இங்கே தண்ணிக்கு கூட வழியில் காய்ஸ். இங்கே கிணத்து வரலாமா? ஆமாம், இங்கே தண்ணி வருமா? தண்ணி வரும். ஆக்சுவலாக இங்கே நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு குழியை தோண்டி இந்த தண்ணியை எங்கெல்லாம் போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். அது கடைசியாக ஒரு மழை பெஞ்சு எப்படி போயிட்டு இருக்கோம். அது போகிற இடத்துல நம்ம போய் பார்த்தோம்னா கரெக்டாக தண்ணி ஈரப்பதம் இருக்கும். அதை நம்ம தண்ணி 2 அடியில் வந்துடலாம். இதை வாங்க தோண்டலாம். இன்னும் 2 கிலோமீட்டர் போனோம்னா ஒரு ஏர்போர்ட் இருக்குங்க. பெருநாயக்கன்பாளையம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். சொல்லுங்க. நாங்கள் வர வேண்டிய பாதை இப்போ வழி மாறி வந்துட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் பாதை மாறி பண்ணி அந்த வழியாக வரோன்னு போல. இங்கே வந்து அதனால நாங்கள் குதிச்சு போக போகிறோம். வாங்க குதிச்சு போகலாம். ஃபர்ஸ்ட் எங்கள் ரகுராம் குதிப்பார். இப்படி போயிடலாமா ப்ரோ? இதுக்கு நாங்கள் வேண்டாம். சப்போஸ் ஏதாவது பாம்பா கூட கீழே கிடந்தா தெரியாது, நமக்கு வலிக்கிறோம். வேண்டாம், ஸ்லிப் ஆகி. பாஸ் ஏதாவது தெரியுதா? உயிரினங்கள் பாஸ் நாங்கள் வரலாமா? புலி, சிறுத்தை, பாம்பு. நீ கூட்டு போங்க. நீ இந்த இதில் காலேஜ் போகணும். இது வேற ஷூ. ஐயோ, இது வேற ஃபோக்கஸில் இருக்கா? வேண்டாம், அப்படி இருக்கும். இப்போ லிஜோ ஏறிட்டு இருக்காங்க. நாங்கள் லிஜோ ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கோம். கேமராமேன் அங்கே ரகு ஆல்ரெடி போயிட்டாங்க. நான் எடுக்கிறேன், நீங்கள் அப்படியே வாங்க. இந்தாங்க சார். இல்லை, ரொம்ப அடர்த்தியான பாம்புகள் இருக்கக்கூடிய காட்டில் இருந்து நாங்கள் பொழைச்சி வந்துட்டு இருக்கோம். பார்த்து வாங்க காடு. எப்படியோ நாங்கள் ஒரு தீவுக்கு வந்துட்டோம். இதுலேருந்து குதிக்க போகிறோம். ஐயோ, அவங்க அப்படி போயிட்டாங்க. குதிக்கவா? வேண்டாம். பாருங்க, ஆனா உடச்சி போட்டுருக்கு. எப்படி உடச்சிருக்குன்னு பாருங்க. கேமராமேன் திருப்பி காமிங்க.
இங்கே பாருங்கள் காய்ஸ், எப்படி ஒரு 10 வந்த மாதிரி இருக்குது. இது எப்படி நம்ம டீம் இதை எப்படி நம்ம ரெஸ்கியூ கீழே போக போகிறாங்கன்னு தெரியல. இப்போ அதுக்கு நம்ம அருணாசிக் அவர் வந்து டெமோ பண்ணி காட்டுவார். இறங்குங்க. ஆக்சுவலாக இந்த இடம் வீக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். கால் வச்சா உடஞ்சி விழுந்துருன்னு நினைக்கிறேன். குதிக்காதீங்க. பார்த்து அவ்வளோதான், நீங்கள் இறங்கிட்டீங்க. நீ இறங்கி. இது வந்து நிலச்சரிவு வந்த இடமா இருக்கு. பார்த்து நிலச்சரிவு வந்து எப்போ வரலாம், அதை சீக்கிரமே இந்த இடத்த காலி பண்ணுறோம். பார்த்து மழை வேறு வருது. அது முன்னாடி நம்ம ஒரு கூலர் ரெடி பண்ணோம். அவ்வளோதான், பார்த்து முள்ளு. இப்போ பாருங்க காய்ஸ், நம்ம இங்கிருந்து நம்ம கீழே இறங்கி வந்துட்டோம். காய்ஸ், நம்ம எதிர்பார்த்த மாதிரி பாதை வந்துருச்சு. நம்ம வண்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதான் 2 பசங்க இங்கே இருக்காங்க. இங்கே பாருங்க, இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வண்டி போயிருக்கு நம்மளை விட்டுட்டு. இப்போ மனுஷங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம். வாங்க போகலாம். கூட போடுறதுக்கு நெருப்பு ஏதோ கண்டுபிடிச்சிட்டாங்க. இங்கே பாருங்க, இது விசித்திரமான மயில் பீலியாக இருக்குது. இது வந்து இதில் W1 போட்டிருக்கு. அது என்னன்னா, இது வந்து காட்டில் இருக்கிற மயில் இல்லாமல். இதுதான் போதி தர்மோட கட்டை. நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். போதி தர்மோட கட்டை இதுதான். இது கூட வாழ்ந்துருக்காரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி. காய்ஸ், இங்கே ஒரு பாம்பு இருக்குது, பார்த்துக்கிறேங்க. இதுதான். ஆனால் ஆக்சுவலாக அது குட்டி பாம்புன்னு நினைக்கிறேன். என்ன வகைன்னு தெரியல. ஆனால் இதுக்கு ரொம்ப விஷமானது. ஆக்சுவலி இது அனகோன்னு நினைக்கிறேன். காட்டு மலைப்பாம்புன்னு நினைக்கிறேன். நாங்கள் பார்த்துருக்கோம். இதோட அம்மா வந்துச்சுன்னா என்ன சொல்லுங்க, வந்து சின்ன பிள்ளை அடிக்காதுன்னு சொல்லுவாங்க. தண்ணி கிடச்சிருச்சு. வாங்க தண்ணி போய் குடிக்க போகலாம். இந்த பாட்டிலில் போய் குடிக்க போகிறேன். ஒரு விசித்திரமான ஒரு ஜந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு பேர் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த பக்கம் கடல் இருக்கா ஏதாவது? ஆமாம், பார்க்க அப்படி தான் இருக்குது. பார்க்க அப்படி தான் இருக்குது. கிளைமேட் வேறு மாறிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், கிளைமேட் பாருங்கள். அந்த பக்கம் ஒரு பெரிய ஒரு சீ இருக்காமா. அங்கே போய் நம்ம மீன் பிடிச்சி சாப்பிட்லாம். வாங்க. ஒரு புயல் உருவாகிட்டு இருக்கு. இப்போ இந்த நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்கு. சீக்கிரம் நம்ம இடத்த காலி பண்ணிட்டு ஓடுவோமா மனுஷங்க நோக்கி இருக்கிற இடத்துக்கு ஓடணும். வாங்க சீக்கிரம். அப்படியே ஓடிட்டு இருப்போம். நம்ம ப்ரோ ஓடுறாரு பாருங்க, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுறாருன்னு.